அடுத்தவர் குகையில 3 இறையச்சம்ங்க, 3மே இறையச்சத்தை சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான். அடுத்த ஆள் என்ன பண்றாரு, அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாரு, யா அல்லாஹ் நான் ஒரு வேலைக்காக ஒரு கூலி ஆளை அமர்த்தினேன். அவன் கொஞ்ச நாள் இடத்துல வேலை பார்த்தான். வேலை பார்த்துட்டு கூலி வாங்காம வரவே இல்லை. நாளைக்கு வருவான் தலிச்சு பார்த்தாராம். அவர் அல்லாஹ்ட்ட சொல்றாரு, அவர் யா அல்லாஹ் கூலி வாங்காமல் சென்று விட்டான், வருவான் என்று எதிர்பார்த்தேன், வரவே இல்லை, அவன் வரமாட்டான்னு நான் விரக்தி அடையக்கூடிய நிலையில அந்த காசை தனியா எடுத்து வச்சு ஏன் இதை வச்சுக்கிட்டு இருப்பானே, இதை ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சு பார்ப்போமே, லாபம் வந்து அவனுக்கு திருப்பி கொடுத்துருவோமே அப்படி நினைத்து நான் ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். 2 ஆடா போச்சு, 2 ஆடு 3 ஆடா போச்சு, 3 ஆடு பண்ணையா போச்சு, மாட்டை வாங்கின ஒட்டகத்தை வாங்கின, அது பாட்டுக்கு தாறுமாறா பெருகி போச்சு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட சொல்றான், அந்த 2வது நபர் குகையில மாட்டிக்கிட்ட 2வது நபர் சொல்றான், யா அல்லாஹ் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு போனா அவன் காசை வந்து அதை ஒரு தொழில முடக்குன, தாறுமாறா பெருகிருச்சு. அல்லாஹ் அந்த நேரத்துல வந்துட்டான், பயங்கர பண்ணையா போச்சு, ஆட்டு பண்ண ஒரு பக்கம், மாட்டு பண்ண ஒரு பக்கம், ஒட்டக பண்ண ஒரு பக்கம், செல்வம் குவிஞ்சு இருக்கிற நிலையில அவன் வர்றான். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உன்ட்ட நான் வேலை பார்த்த நினைவு இருக்கா? நினைவு இருக்கு. எனக்கு கூலி தரணுமே நினைவு இருக்கா? நினைவு இருக்குது. அதை குடு, இந்த ஆட்டு பண்ண எடுத்துட்டு போ, இந்த மாட்டு பண்ண எடுத்துட்டு போ, இந்த ஒட்டக பண்ண எடுத்துட்டு போ. இவன் சொல்றான், யாரு இந்த துஆ செய்றவன் என்று நான் சொன்னேன். அவன் என்ன சொல்றானா, இந்த நான் ஏழப்பட்ட மனுஷன், என்னை கிண்டல் பண்ணாதப்பா, நான் கொடுத்த வேலை செஞ்சு கூலி தர உன்ட்ட கேக்குறேன், கிண்டல் செய்யலப்பா, நெசமா தான் நான் சொல்றேன், நான் உண்மையை தான் சொல்றேன், இது ஓய்தான்ப்பா. எப்ப நீ அந்த கூலியை வாங்காம போனாயோ அப்ப நான் அதை எடுத்து வைத்து நீ வந்தால் இந்த லாபத்தையும் இந்த அசலையும் தருவது என்று அல்லாஹ்வை முன்னிறுத்தி